வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தில் 66வது பக்கத்தில் மாத தேர்வு 2 இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதல்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இப்படம் குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு பகுதிக்கு மட்டும் வண்ணமிட்டிருக்காங்க. 3இல் 1 அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். அதன் சமான பின்னங்கள் அப்படின்ட்டு அடுத்த வரியில் கேட்டிருக்காங்க. 6இல் 2, 12இல் 4. இரண்டாவது கேள்வி பாருங்கள். பின்ன தொகுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இவற்றை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி எல்லாமே ஒரே நம்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே உள்ள எண்ணை பார்த்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் அப்படியே வரிசையாக நம்ம எழுத வேண்டியதுதான். இதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்தது ஒரு பின்ன தொகுப்பு பாருங்கள். இவற்றை இறங்கு வரிசையில் எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், பகுதி ஒரே நம்பராக இருக்குது, 23 அப்படின்ட்டு. அப்போ ஈஸியாக நம்ம மேலே உள்ள நம்பரை வச்சு நம்ம இறங்கு வரிசையில் எழுதியாச்சு. அடுத்தது 3வது கணக்கு பாருங்கள். பின்ன தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2இல் 1. அடுத்த பின்ன தொகுப்பு பாருங்கள். இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் அப்படின்னு கேட்குறாங்க. 10இல் 3. பின்னங்களை தசம வடிவில் எழுதுக அப்படின்ட்டு 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. 10இல் 2 அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள், 0.2 அப்படின்ட்டு எழுதணும். 10இல் 35 அப்படிங்கிறத 3.5 அப்படின்ட்டு எழுதி காட்டுறோம். 10இல் 12 அப்படிங்கிறத 1.2 அப்படின்ட்டு எழுதுகிறோம். நிரப்புக. 2 பின்னங்களை கூட்ட சொல்லியிருக்காங்க. 5இல் 1 கூட்டல் 5இல் 2 அப்படின்ட்டு 2 பின்னங்கள் இருக்குது. பக்கத்தில் அதை கூட்டி போட்டிங்கன்னா 5இல் 3. அதே போல் அடுத்து பக்கத்தில் 10இல் 7 கழித்தல் 10இல் 3. இதை கழித்து போடும்போது 10இல் 4. கடைசியாக பாருங்கள், 8இல் 3 கூட்டல் 8இல் 4. இதை கூட்டும்போது 8இல் 7. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. படம் கொடுத்துருக்காங்க. 4 பகுதியை பிரிச்சிருக்காங்க. ஒரு பகுதியை விட்டுட்டு 3 பகுதிக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இப்படம் குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்குறாங்க. 4இல் 3 அப்படின்ட்டு எழுதணும். இப்பின்னத்திற்கு 8ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம் அப்படின்னு கேட்குறாங்க. 8இல் 6 அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். 20ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம் 20இல் 15. அடுத்த கணக்கு கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்ன தொகுப்பு மிகச்சிறிய பின்னம், பெரிய பின்னம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. முதல் கணக்கில் பாருங்கள், பின்ன தொகுப்பில் பாருங்கள், ஒரு 5 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் மிகச்சிறிய பின்னம் அதில் 15இல் 2, மிகப்பெரிய பின்னம் 7இல் 2. இரண்டாவது கணக்கு பாருங்கள், மிகச்சிறிய பின்னம் 11இல் 4, மிகப்பெரிய பின்னம் 7இல் 4. மூன்றாவது கணக்கில் பாருங்கள், மிகச்சிறிய பின்னம் 12இல் 11, மிகப்பெரிய பின்னம் 22இல் 11. கீழ்காணும் பின்ன பகுதிகளின் மெய்ப்போமா கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கணக்கு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், குழந்தைகளுக்கு இதை விளக்கி சொல்லுங்கள். அடுத்த கணக்கு தசமங்களை பின்ன வடிவில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.5 அப்படிங்கிறத பின்ன வடிவில் 10இல் 5 அப்படின்ட்டு எழுதணும். 4.5 அப்படிங்கிறத 10இல் 45 அப்படின்ட்டு எழுதுகிறோம். 13.8 அப்படிங்கிற தசம எண்ணை 10இல் 138 அப்படின்ட்டு எழுதி காட்டுறோம். விடை காண்க. கலைச்செல்வி கணித மற்றும் அறிவியல் போட்டிகள் இரண்டிலும் பங்கேற்று 8 விருதுகள் பெற்றாள். கணித போட்டிகளில் வெற்றி பெற்று 5 விருதுகள் பெற்றாள் எனில், அறிவியல் போட்டிகளில் அவள் பெற்ற விருதுகளை குறிக்கும் பின்னத்தை எழுதுக. 8இல் 3. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்ட்டு படம் அப்படின்ட்டு மேலே பாருங்கள், 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்த வரியில் படம் குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்குறாங்க. மேலே படத்தை எத்தனை பகுதியை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எண்ணி பார்த்து பின்னத்தில் நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 6இல் 3, 8இல் 3, 4இல் 1 அப்படின்ட்டு. மூன்றாவது வரியில் பாருங்கள், 24ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னமாக எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. 24இல் 12, 24இல் 9, 24இல் 6 அப்படின்ட்டு நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இரண்டாவது கணக்கு பாருங்கள், 8இல் 3ஐ விட பெரிய ஓரின பின்னங்கள் ஏதேனும் 3 எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. 8இல் 3ஐ விட பெரிய பின்னம் ஓரின பின்னமாக 3 எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பகுதி ஒரே நம்பராக இருக்கக்கூடிய 8 பயன்படுத்தி
8ல் 4, 8ல் 5, 8ல் 6 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அடுத்தது அதிலே பாருங்கள், 12ல் 7ஐ விட சிறிய ஓரின பின்னங்கள் ஏதேனும் 3னை எழுதுக. 12ல் 2, 12ல் 4, 12ல் 6. அடுத்த 3வது கணக்கு, 9ல் 4க்கு ஏதேனும் 3 சமான பின்னங்களை எழுதுக. 18ல் 8, 27ல் 12, 36ல் 16. சரியான குறியீடுக அப்படின்ட்டு 3 குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. நாம் குறியீடுகள் போட்டிருக்கோம் பாருங்கள். பின்ன தொகுப்புக்கு இடையில அந்த பாக்ஸுக்குள்ளே குறியீடு போட்டிருக்கோம். எந்த பின்னம் சிறிய பின்னம், எது பெரிய பின்னம் அப்படின்ட்டு குறியீடு போட்டிருக்கோம். இதே போல் குறியீடு போடுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பின்ன வடிவத்திலும் தசம வடிவத்திலும் விடை எழுதுக அப்படின்ட்டு பின்ன வடிவம் தசம வடிவம் அப்படின்ட்டு 2 பிரிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 10ல் 4 கூட்டல் 10ல் 3 இதை கூட்டினாக்கா பின்ன வடிவத்தில் 10ல் 7 அப்படின்ட்டு வரும். அதை போட்டிருக்கோம். பக்கத்தில் தசம வடிவத்தில் 0.7, 7.8 அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. 10ல் 78 பின்ன வடிவம், 7.8 அப்படிங்கிறது தசம வடிவம். 10.5 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 10ல் 105, 10.5 இது தசம வடிவம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. நிரப்புக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. விடுபட்ட இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் அதுக்குரிய நம்பரை நிரப்பியிருக்கிறோம். இது எப்படி நிரப்புறது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. 2வது கணக்கு, ஏறு வரிசையில் எழுதுக. பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. வரிசையாக பாருங்கள். மேலே உள்ள தொகுதி எல்லாமே ஒரே நம்பராக இருக்குது, பகுதி மட்டும் மாறி இருக்குது. இதை ஏறு வரிசையில் எழுதி காட்ட சொல்லியிருக்காங்க. நாம் பக்கத்தில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 18ல் 9, 17ல் 9, 15ல் 9, 12ல் 9, 4ல் 9 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அடுத்தது இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்ட்டு பின்ன தொகுப்பு பாருங்கள். தொகுதியில் பாருங்கள், மேலே 12 அப்படின்ட்டு ஒரே எண்கள் கொடுத்துட்டாங்க. கீழே பகுதி மட்டும்தான் மாறி இருக்குது. இதை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 13ல் 12, 15ல் 12, 18ல் 12, 25ல் 12, 28ல் 12 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். ஓரின பின்னங்களாக மாற்றுக. கீழே பாருங்கள், 2 பின்ன தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அவைகளை ஓரின பின்னங்களாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நாம் மாற்றி காட்டியிருக்கிறோம். ஓரின பின்னங்கள் அப்படின்னாக்கா முதல்ல பகுதி ஒரே எண்ணாக இருக்கணும். அதை முதல்ல குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. அட்டவணையில் விடுபட்டுள்ள கட்டங்களை நிரப்புக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல படம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பின்ன வடிவம் அப்படிங்கிறத நம்ம அந்த படத்தை பார்த்து நம்ம பின்ன வடிவத்தில் எழுதியாச்சு. 10ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பொருத்தமான பின்னத்தை எழுதியாச்சு. கடைசியில் பாருங்கள், சமான பின்னத்தின் தசம வடிவம் அதே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இந்த பத்தியை குழந்தைகளை 1க்கு 2 முறை வாசிக்க சொல்லுங்கள். அப்போ தான் கீழே கேட்கப்பட்டுள்ள அந்த கேள்விகளுக்கு குழந்தைகளால் பதிலை கண்டுபிடிக்க முடியும். முதல் கேள்வி கீழே பாருங்கள். அதுக்கு சரியான விடை 25ல் 9. அதே போல் 2வது கேள்விக்கும் அதே பதில் தான், 25ல் 9. 3வது கேள்விக்கு 25ல் 17.